السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا அப்துஹு வரசூலுஹு அம்மா பஅத். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, திருக்குர்ஆன் உலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு வேதமாக இருக்கின்றது. இஸ்லாமிய மார்க்கம் வாழ்க்கையினுடைய அனைத்து துறைகளுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது என்பதை நாம் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில ஒரு ஜும்மாவுடைய உரையில நாம் அமர்ந்திருக்கின்றோம் என்று சொன்னால் என்ன மாதிரியான மனநிலையில நாம் இருக்க வேண்டும் என்பதை குறித்த மார்க்கம் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றது. ஜும்மாவுடைய உரை நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில ஒருவர் குச்சிகளையோ பொடி கற்களையோ கொண்டு விளையாடுவார் என்று சொன்னால் அவருடைய ஜும்மாவுடைய நன்மை பாழாகிவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இது மிக மிக சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான இடமாக இருக்கின்றது. ஒருவர் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதற்காக, ஜும்மாவுடைய நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வீட்டுல துவச்சி அயன் பண்ண ஒரு சட்டையை எடுத்து போட்டு, பேண்டை போட்டு, வெள்ளை கைலியை உடுத்தி, தொப்பியை போட்டு, சென்ட்டை போட்டு வீட்லயே ஒளி செஞ்சோ, பள்ளியில வந்து ஒளி செஞ்சோ, இங்க வந்து பயான கேட்டு 2 ரக்காத் தொழுது ருக்கு செஞ்சு சஜதா செஞ்சு சலாம் கொடுத்துருக்க. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, உனக்கு ஜும்மாவுடைய நன்மை இல்லை. இவ்வளவுத்தையும் செஞ்ச ஒருத்தருக்கு ஏன் ஜும்மாவுடைய நன்மை இல்லை என்று கேட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீ குச்சியை வச்சு விளையாண்டல, பொடிக்கல்ல வச்சு விளையாண்டல, அதனால உனக்கு ஜும்மாவுடைய நன்மை இல்லை. அப்ப அந்த குச்சியிலையும் பொடி கற்களையும் என்ன விஷயம் இருக்குது என்று நாம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், ஜும்மாவுடைய உரை நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல கவனம் முழுவதும் எங்க இருக்கணும்னா, இமாம் உரையாற்றக்கூடிய அழைப்பாளருடைய உரையில தான் கவனம் இருக்கணுமே ஒழிய அங்க இங்குமாக சிந்தனையை நாம் அலைய விட்டு விட்டோம் என்று சொன்னால், பயான் பண்ணிட்டு இருக்கும் போது இங்க குச்சி இல்லை, கல்லு இல்லை, நான் வாட்ஸ்அப் திறந்து பார்த்துக்கிறேன், பேஸ்புக் எடுத்து பார்த்துக்கிறேன், கடன் மூடனா இல்லையா டவுட் வந்துருச்சு, வரும்போது பால் பாக்கெட் வாங்கிட்டு வர சொன்னாங்க, இப்படி ஏதாவது சிந்தனைகள் சிதறடிக்கப்பட்டு விடும் என்று சொன்னால், குச்சியும் கற்களும் ஒரு அடையாளத்துக்காக சொல்லப்பட்டது. கான்செப்ட் என்ன அப்படின்னு சொன்னா, கவனங்கள் அங்கே திசை திரும்பி விடும் என்று சொன்னால் ஜும்மாவுடைய நன்மை பாழாகிவிடும். அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா, வயலுல் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான் அப்படிங்கிறான். ஏன் கேடு? அவர்கள் தங்களுடைய தொழுகையில கவனமற்றவர்களாக இருக்கின்றார்கள், அலட்சியமாக இருக்கின்றார்கள். ஒருவர் ஒன்றில கவனமற்றவராக இருக்கின்றார் என்று சொன்னால் அதுல அவருக்கு பிடிக்கலன்னு அர்த்தம், அவர் அலட்சியமா இருக்காருன்னு அர்த்தம், வேற ஒன்றில அவருக்கு கவனம் இருக்குன்னு அர்த்தம். எப்படி நாம் ஒரு கடையில போய் ஒரு பொருளை வாங்கக்கூடிய நேரத்துல ஒரு மாம்பழம் வாங்க போறோம், அது அழுகி போய் இருந்தால் எப்படி அதை நாம் வாங்க மாட்டோமோ, அல்லாஹ்வுடைய பார்வையில இபாதத் என்று, வணக்கம் என்று ஒருவன் ஈடுபடக்கூடிய ஒரு செயல், அது ஜும்மாவாக இருந்தாலும் சரி, தொழுகையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் சரி, அதிலே அந்த அடியானுக்கு கவனம் இல்லை என்று சொன்னால், அதிலே அந்த இபாதத்திலே அந்த வணக்கத்திலே அவன் அலட்சியப்படுத்துவான் என்று சொன்னால், நாம் எப்படி ஒரு அழுகிய பழத்தை பார்ப்போமோ அதை பார்ப்பதற்கு மிக தகுதியானவன் அல்லாஹ்தான். அல்லாஹ் தான் பரிசுத்தமானவன். வயிற்றிலே மலத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய நாமே ஒரு பழத்துல ஒரு சின்ன கரும்புள்ளி இருக்கக்கூடாதுன்னு பாக்குறோம், தீல தூசி விழுந்துடக்கூடாதுன்னு பாக்குறோம், தீ கேன்சர் சொல்லிடுறோம். ஆனால் பரிசுத்தமான ரப்பல் ஆலமீன் எதை பார்ப்பான்? என்ன வணங்குவதற்காக வந்த நீ எனக்கு முன்னாடி நிற்கக்கூடிய நேரத்திலே அலட்சியமா இருக்கக்கூடாது, கவனமா இருக்கு. பேசுகின்றவர் அவருடைய சொந்த கதையை, சோக கதையை சொல்ல வரல, என்னுடைய வேத வசனங்களை எடுத்து சொல்ல வந்திருக்கின்றார், என் தூதருடைய போதனைகளை எடுத்து கொண்டு வந்திருக்கின்றார். அவர்கள் சொல்லக்கூடிய அறிவுரையை நீ செவிதாழ்த்தி கேட்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா எவ்வளவு அழகான ஒரு வசனத்தை நமக்கு அருளி இருக்கான் பாருங்க. 50வது அத்தியாயத்துடைய 37வது வசனத்துல, யாருக்கு உள்ளம் இருக்கின்றதோ அல்லது யார் கவன ஈர்ப்புடன் செவிருகின்றாரோ அவருக்கு இதுல படிப்பனை இருக்கு. ஜும்மாவுக்கு 1000 பேர் பயான்ல வந்து உட்காரலாம், பயான்ல வந்து உட்கார்ந்த எல்லாருக்குமே படிப்பனை கிடைச்சிருமா? அல்லாஹ் சொல்றான், எல்லாருக்குலாம் படிப்பனை கிடைக்காதுப்பா. யாருக்கு படிப்பனை கிடைக்கும்? யாருக்கு உள்ளம் இருக்கின்றதோ,
வரும்போதே கவலைப்பட்டு ஒருத்தன் உட்காரணும். யா அல்லாஹ், இன்னைக்கு நீ என்ன எனக்கு நல்ல விஷயத்த சொல்ல போற? பாவம் செய்துவிட்ட எனக்கு விமோச்சனத்தை தரக்கூடிய நல்ல அறிவுரைகளை நீ எனக்கு என்ன வழங்க போகின்றாய்? உன்னுடைய வேத வசனங்கள் எனக்கு என்ன அறிவுரையை வழங்க போகின்றது என்ற தேடுதலோடு, ஒரு கண்ணுக்குட்டி எப்படி அம்மான்ற சவுண்ட் கேட்ட உடனே அந்த மாடு கிட்ட பால் குடிக்க ஓடுதோ, அது மாதிரி ஒரு ஆசையோடு அன்போடு ஒருவன் வந்து உட்கார்ந்து இருக்கிறான்னு சொன்னா அவருடைய உள்ளம் அந்த அறிவுரைப்பால் தேவை உடையவதாக இருக்கின்றது. அந்த உள்ளம் யாருக்கு இருக்கின்றதோ, அல்லது கவன ஈர்ப்புடன் யார் செவியிருக்கின்றார்களோ, என்னதான் சொல்ல போறாரு, எப்படி ஆரம்பிக்கிறாரு, எங்க கொண்டு போறாரு, எதுல கொண்டு வந்து முடிக்கிறாரு, மொத்தத்துக்கு என்ன சொல்ல வந்தாரு, இன்றைக்கு நாம் இந்த 2 விஷயத்தை எடுத்துக்கிட்டோம், 4 விஷயத்தை கத்துக்கிட்டோம் என்ற கவனத்தோடு போக்கஸ்டோடு ஒருத்தர் கேட்கிறாருன்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான், அவருக்கு தான் இதுல படிப்பினை. இதுல நான் எதுல? வேதத்துல, உபதேசங்கள்ல, மார்க்கத்துல, எல்லாத்துக்குமே இந்த ஒரு நிலையில ஒரு அடியான் இருக்க வேண்டும் என்று எல்லாத்துக்கும் வழிகாட்டக்கூடிய மார்க்கம் நமக்கு இதுக்கும் வழிகாட்டி. ஏன் உரைக்காக சொல்லலை, எந்த ஒரு உரையை கேட்பதாக இருந்தாலும் இந்த அம்சத்துல இருந்து கேட்டோம் என்று சொன்னால்தான் அது நமக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த அடிப்படையில இன்றைக்கு நாம் ஒரு திருக்குர்ஆன் வசனத்துக்குண்டான விளக்கத்தை தான் இன்றைக்கு ஜும்மாவுடைய உரையில பார்க்க இருக்கின்றோம். 33வது அத்தியாயத்துடைய 72வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நாம் வானங்களுக்கும் பூமிக்கும் மலைகளுக்கும் இந்த அமானிதத்தை எடுத்து காட்டினோம். வானங்கள், பூமி, மலைகள், இவற்றுக்கு அல்லாஹ் ஒரு அமானிதத்தை எடுத்து காட்டுகின்றான். அதனை அவை சுமக்க மறுத்து அஞ்சி நடுங்கின. அம்மாடி, எனக்கு இந்த அமானிதத்தை நாங்கள் சுமக்க மாட்டோம் என்று அவைகள் அஞ்சி நடுங்கின. ஆனால் மனிதன் அதை சுமந்து கொண்டான். வானம் மறுத்தரிச்சு, பூமி மறுத்தரிச்சு, மலைகள் மறுத்து விட்டது. ஆனால் மனிதன் அந்த அமானிதத்தை சுமந்து கொண்டான். அல்லாஹ் சொல்றான், அவன் அநியாயக்காரனாகவும் அறியாதவனாகவும் இருக்கின்றான். அப்படி அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்த அமானிதம் என்ன? எதை அவன் சுமந்து கொண்டான்? எதை பால்படுத்துவதன் மூலமாக அவன் அநியாயக்காரனாக இருக்கின்றான்? இவ்வளவு முக்கியமான விஷயமா இருந்தா அதை புறக்கணிப்பதன் மூலமாக அல்லாஹ் அவன் அநியாயக்காரன்லாம் முடிஞ்சு போச்சுங்க. அவன் கதை காலின்னு அர்த்தம் மறுமையில. இந்த உலகத்துல அல்லாஹ் ஒருவனை அநியாயக்காரன் என்று சொல்லிவிட்டான் என்று சொன்னால், அநியாயக்கார பட்டியலிலே அல்லாஹ் ஒருவனை கொண்டு போய் சேர்த்து விட்டான் என்று சொன்னால், இந்த உலகத்திலும் அவனுக்கு கேடுதான், மறு உலகத்திலும் அவனுக்கு கேடுதான். அப்ப இந்த வசனம் எவ்வளவு வேலிடான முக்கியமான ஒரு தகவலை நமக்கு உள்ளடக்கி இருக்கின்றது. குர்ஆன்ல தான் இருக்கு. 33-72வது வசனத்துல இது குறித்து பல்வேறு விளக்கங்கள் சொல்லப்பட்டாலும் கூட மிக பொருத்தமான தெளிவான ஒரு விளக்கமாக என்ன சொல்லப்படுகின்றது என்று சொன்னால், வானங்களையும் பூமியையும் நோக்கி அல்லாஹ் நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ கட்டுப்படுங்கள் என்று சொன்ன நேரத்திலே அவை சொன்னன, இறைவா உனக்கு நான் விரும்பியே கட்டுப்படுகின்றேன் என்று எல்லாமே உலகத்துல கட்டுப்பட்டுருச்சு. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு அணுவை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு மரத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு தேனியை எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒன்றுமே அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்குதுங்க. அந்த சிஸ்டத்துல அதுக்கு எந்த விதமான மாறுதலோ மாற்றமோ அதுக்கு இல்லை. கிழக்கில உதிக்கக்கூடிய சூரியன் கிழக்கில உதித்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் மேற்குல உதிக்க சொல்லக்கூடிய நாளையில மேற்குல உதிக்கும். இந்த பருவம் வந்தால் மாம்பழம் வர வேண்டும் என்று சொன்னால் அந்த பருவத்துல அந்த மரத்துல அந்த விதமான மாம்பழம் தான் வரும். செந்தூரா தரக்கூடிய மரத்துல ருமானி வராது. ருமானி வரக்கூடிய மரத்துல செந்தூரா மாம்பழம் வராது. வாழை மரத்துல வாழைப்பழம் தான் வரும். தென்னை மரத்துல தேங்காய் தான் வரும். அதை தான் கொடுக்குது. மாத்தி மாத்தி ஒண்ணுக்கு எதுவுமே செய்யறது. ஏன்னா எல்லாமே அல்லாஹ்வுக்கு கட்டப்பட்டதா இருக்கு. மலைகள்ல தான் உன் கூட அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று தேனிக்கு நாம் வகை அறிவித்தோம். தேனி எங்கதான் கட்டுது? கூட்ட மலையில தான் கட்டுது. உயர்ந்த கட்டிடங்களை கெட்டுமாறு அல்லாஹ் அதுக்கு வகை அறிவித்தான். அந்த உள்ளுணர்வை கொடுத்தான். அந்த உள்ளுணர்வை பெற்றுக்கொண்டு அது அங்கங்கதான் கூடு கட்டிக்குது. குருவி கூடு இப்படிதான் இருக்கணும், தேன் கூடு இப்படிதான் இருக்கணும், பறவை கூடு இப்படிதான் இருக்கணும், நாய் இந்த பொந்துக்குள்ளதான் இருக்கணும். எது எங்கெங்க உன்னுடைய வாழ்விடத்தை அமைக்க வேண்டும் என்று நான் சொன்னேனோ அதன் அடிப்படையில உலகத்துல எல்லாமே கட்டுப்பட்டு இருக்கு. ஒருத்தனை தவிர, ஒன்னே ஒன்றை தவிர. அந்த டேஞ்சரஸ்
உயிரினம் யார்? மனிதன் தான். அவன் ஒரு அமானிதத்தை சுமந்தான். என்ன அமானிதம்? சுதந்திரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சுய விருப்பு வெறுப்பு கொள்வதற்கான உரிமை அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. பகுத்தறிவு வழங்கப்பட்டவனாக இருக்கின்றான். அவன் விரும்பினால் செய்வான், அவன் விரும்பினால் செய்யாம இருப்பான். நான் நினைச்சா பஜீர் தொழுவேன், நான் நினைச்சா பெட்ஷீட்டை இழுத்து போட்டு நான் தூங்கவும் செய்வேன். என்னை யாருமே கேள்வி கேட்க முடியாது. நான் என்ன நினைக்கிறேன்னு அதுதான். நான் நினைச்சா வெயில் அடிக்கிறேன்னு பார்த்து மோர் ஊத்துவேன், சேப்பாக்கம் ரோட்ல நின்று மோர் ஊட்டிக்கிட்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போச்சா வீட்டுல போய் கொண்டாட்டியே கொடுத்துவேன். என் ஐடியா தான். என் மண்டை போன சீருக்கு என்னமோ வெள்ள பெருக்கு வந்துச்சுனாக்கா பால் பாக்கெட்டு கொண்டு போய் கொடுப்பேன். கடைக்கு ஏதாவது கஸ்டமர் வந்தாக்கா அதெல்லாம் செய்யறல காசு வரும், நானும் ஏமாத்தி கல்லால காசு வாங்கி போட்டுப்பேன். மனிதனாகிய நான் நல்லது கெட்டுமே கலந்து கலந்து செய்யக்கூடிய சுய விருப்பு இருக்குல்ல, மற்றதெல்லாம் ஒரு சிஸ்டமேட்டிக்கா இருக்கும். இவன் ஒரு சிஸ்டத்துக்குள்ளே இருக்க மாட்டான். அதனாலதான் சில பேரை பத்தி பேசும்போது சொல்லுவாங்க, என்னங்க அவன் சைக்கோ மாதிரி இருக்கான், எந்த நேரத்துல என்ன செய்யறானே தெரிய மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, ஒவ்வொன்றையும் நீங்க டிசைன் பண்ணிடலாம், இவனை மட்டும் ஒரு டிசைன்குள்ளேயே கொண்டு வர முடியாது. இவன் அந்த சுய விருப்பு வெறுப்பு என்கின்ற ஒன்று கொடுக்கப்பட்டவனாக இருக்கின்றான். சிந்திக்கக்கூடிய அறிவு வழங்கப்பட்டவனாக இருக்கின்றான். இதுதான் மனிதன். இந்த மனித நிலையில இருந்து நான் மனிதன்தான், ஆனால் நான் ஈமான் கொண்டு விட்டேன் என்று ஒருத்தர் சொல்றான்ல, நான் முஸ்லிம் ஆயிட்டேன், நான் மூமினாக ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றான்ல, இவனுக்கும் இவனுக்கும் என்ன வித்தியாசம்? மனிதனுக்கும் இறை நம்பிக்கை கொண்டவனுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், என்னுடைய சுய விருப்பு வெறுப்பை நான் ஒதுக்கி ஓரம் வைத்து விட்டேன். எனக்கு நீ அறிவை கொடுத்திருக்கிற இறைவா, அந்த அறிவின்படி என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்ள மாட்டேன். அவன் அப்படி இருப்பான். எவன் ஈமான் கொள்ளவில்லையோ அவன் தன்னுடைய அறிவை ஆயுதமாக வைத்துக் கொண்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஆனால் நான் ஈமான் கொண்டு விட்டேன். என் அறிவின்படி என் மனோ இச்சையின்படி என்னுடைய வாழ்க்கையை நான் வாழாமல் நீ எதை எனக்கு வழிகாட்டுதலாக கொடுத்தாயோ அந்த வேதத்தின் அடிப்படையிலே என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்வேன் என்று வேதத்தை வாங்கி எவன் தன்னுடைய உள்ளத்துல இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டானோ, அந்த சாப்ட்வேர் எடுத்து என்ன செய்யறான், உள்ளத்துக்குள்ள எவன் கரெக்டா இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டானோ இவன் குரானின்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சிருப்பான், வஹீயின்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வான், அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனையின்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வான். அப்படி நான் கொள்ள தயார் என்று எவன் முன் வருகின்றானோ அவனுக்கு பேரு தான் முஸ்லீம். இஸ்லாம் முஸ்லீம்னா என்ன முதல்ல விளங்கணும்ல. நம்பிக்கை கொண்டவனா எதை நம்பிக்கை கொண்டிருக்கான்? அல்லாஹ் ஒருவன் இருக்கான் என்று நம்புறது மக்கத்து காஃபிரா நம்பிட்டாங்க. அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அல்லாஹ் ஒருத்தன் இருக்கான் என்று நம்புறதுனால மட்டுமே ஒருத்தன் முஸ்லீம் ஆயிட முடியுமா? அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான், அவன் என்னுடைய வாழ்க்கையிலே நான் வாழ்வதற்கான வழிகாட்டுதலை எனக்கு வழங்கி இருக்கின்றான். என்னுடைய விருப்பு வெறுப்பின் அடிப்படையில இந்த வாழ்க்கையை நான் கட்டமைத்துக் கொள்ள மாட்டேன். இறைவன் கொடுத்த வழிகாட்டுதலின் அடிப்படையிலே தான் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்வேன் என்று எவன் நம்பி வேதத்தை தன்னுடைய வாழ்க்கையில ஒரு அங்கமாக ஆக்கிக் கொள்கின்றானோ, அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றானோ அவனுக்கு பேர் தான் நம்பிக்கை கொண்டவன், மூமீன், இறை நம்பிக்கையாளன். அவன் அந்த வேதத்தை நம்புவதன் மூலமாக மறுமையை நம்புகின்றான், சொர்க்கத்தை நம்புகின்றான், நரகத்துக்கு அஞ்சுகின்றான். தன்னுடைய வாழ்க்கையிலே தனக்கு ஒன்று பிடித்ததாக இருந்தாலும் கூட அல்லாஹ் அதை ஹராமாக ஆக்கிவிட்டால் பிடித்த ஒன்றை விட்டு விடுகின்றான். தனக்கு பிடிக்காத ஒன்றாக இருந்தாலும் கூட அல்லாஹ் அதை செய்யுமாறு கட்டளையிட்டு விட்டால் அல்லாஹ் சொல்லிவிட்டானே என்பதற்காக தனக்கு இருந்த வெறுப்பை தூக்கி ஓரம் கட்டிவிட்டு அந்த செயலை செய்வதற்காக ஓடி வந்து விடுகின்றான். இதான் இறை நம்பிக்கையாளன் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. இப்படி எவன் தனக்கு வழங்கப்பட்ட அமானிதத்தை, அந்த அறிவை அல்லாஹ்வை அறிவதற்காக எவன் பயன்படுத்தி கொண்டானோ, குரானை விளங்குவதற்காக அந்த அறிவை பயன்படுத்தி கொண்டானோ, மார்க்கத்தை கற்பதற்காக அந்த அறிவை அவன் பயன்படுத்தி கொண்டானோ அவன் அந்த அமானிதத்தை தக்க முறையில பேணி கொண்டான் என்று அர்த்தம். அமானிதத்தை பேணாதவன் யார்? அல்லாஹ்வுடைய வேத வழிகாட்டுதலை விட்டுவிட்டு ஏன் மண்டை போன சீருக்குத்தான் நான் போவேன், மார்க்கலாம் பேசினா இந்த காலத்துல சரிப்பட்டு வராது. ஒரு சகோதரர் சொன்ன வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் நம்ம காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு.
அவர் கொஞ்சம் ஒரு ஆடம்பரமா என்ன செய்யறாருன்னா ஒரு பெரிய பத்திரிகை அடிச்சு வைக்கிறாரு, பள்ளிவாசல்ல மோதினாரா இருக்காரு. அவர்கிட்ட நம்ம கேட்கிறோம், என்னங்க இவ்வளவு ஆடம்பரமா பத்திரிகை அடிச்சிருக்கீங்க, 1000 பேரை கூப்பிடுறேன்னு சொல்றீங்க, நீங்க பள்ளிவாசல்ல மோதினாரா இருக்கீங்க, இப்படிலாம் நீங்க பண்ணலாமா என்று கேட்டா அவர் சொல்றாரு, பாய் நீங்க என்ன மூசா நபி இப்ராஹிம் நபி காலத்துல இருக்கீங்களா? காலம் மாறி போச்சு பாய். இப்ப அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க சொல்ற குர்ஆன் ஹதீஸ் மார்க்கம் இறை செய்தி வகி எல்லாம் இந்த காலத்துக்கு செட் ஆகாது. ஜமானா பதல்கையா, காலம் மாறி போச்சு. இப்ப இந்த மாதிரி டைப்ல ஒண்ணு வாழ்றதா சரியானது என்று அவர் நம்புகின்றார். ஆனா 5 வேளை பள்ளிவாசல்ல அவர் தான் பாங்கு சொல்லி மக்களை அழைக்கின்றார். அவருக்கு எது விளங்கல? அல்லாஹ் சொன்ன மார்க்கத்தின் அடிப்படையிலே தான் இந்த மார்க்கத்துல நாம் நடக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையான புரிதல அவருக்கு இல்ல. முஸ்லீம்னா என்னங்கிறதே விளங்கல. அப்படிங்கிறது நம்ம தெளிவாகுதா இல்லையா? அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னைக்கு இஸ்லாமியருடைய வாழ்க்கையை நாம பார்க்கிறோம். ஈமான் கொண்ட பின்னால் மார்க்கம் சொல்லக்கூடிய கட்டளைகளை அவர்கள் மிக எளிதாக என்ன செய்யறாங்கன்னாக்கா தூக்கி தன்னுடைய முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டு செல்லக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம். அவங்களே ஒரு மார்க்கத்தை தனக்குத்தானே கட்டமைத்துக் கொள்கின்றார்கள். எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சிருவான், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், யார மன்னிப்பான் எதுக்கு மன்னிப்பான்லாம் வரைவிலக்கணம் இருக்குது. செய்யாத அநியாயங்கள் எல்லாம், செய்யக்கூடாத அழிச்சாட்டியங்கள் எல்லாம் செய்து கொண்டு எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிருவான். அப்படின்னா எப்படி? அல்லாஹ் ஒன்றை ஹராமாக ஆக்குறாங்க. ஹராமான வழியில ஒருவன் பொருளாதாரத்தை ஈட்டுகின்றான். இது குறித்து இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது? ஹராமான வழியில ஒருவன் தன்னுடைய பொருளாதாரத்தை ஈட்டி அந்த ஹராமினால் அவனுடைய உடலை அவன் வளர்த்திருக்கின்றான். ஹராமான வழியிலே அவனுடைய ஆடை வந்திருக்கின்றது. இப்படி எல்லாமே ஹராத்துல இருக்கு. அவன் அல்லாஹ்வை நோக்கி அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்று அவன் கதறுகின்றான். அல்லாஹ் அவனுடைய பிரார்த்தனையை அங்கீகரிக்க மாட்டான் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. அல்லாஹ் உன்னுடைய பிரார்த்தனையை அங்கீகரிக்க வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய பொருளாதாரம் ஹலாலாக இருக்க வேண்டும். உன் பொருளாதாரம் ஹலாலாக இருந்து நீ வாங்கி சாப்பிட்ட பொருள் ஹலாலாக இருக்க வேண்டும். ஒரு உணவு ஹலாலாக இருக்க வேண்டும். உன்னுடைய குடிபானம் ஹலாலாக இருக்க வேண்டும். ஆனால் ஹராத்திலே வந்த பொருளாதாரத்தில இன்றைக்கு எல்லாரையும் சொல்ல முடியாது. நம்முடைய சமுதாயத்துல ஒரு சிலர் என்ன செய்யறாங்க, ஹராமானதை அவர்களே ஹலாலா ஆக்கிக்கிறேன். மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், ஆனா இவங்க என்ன செய்யறது, அதுக்கு தீர்ப்பு சொல்றதுக்குன்னு சில தொப்பி போட்ட ஆலிம் சாவரை கையில வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு மார்க்கத்தை வடிவமைச்சு தராங்க. இன்னைக்கு சமுதாயத்துல ஒரு பொருளாதாரத்தை திரட்டுவது என்பது மிகப்பெரிய கஷ்டம். ஒரு ஹார்ட்வேர்ஸ் கடை வைக்கிறீங்களா, இரும்பை தூக்கணும், மூட்டையை தூக்கணும், வெட்டணும், அறுக்கணும், டெலிவரி கொடுக்கணும், கஸ்டமருக்கு பார்க்கணும், சில்லறை எடுத்து கொடுக்கணும், நெத்தி வேர்வை நிலத்துல வேர்வையா சிந்தணும். மளிகை கடை வைக்கிறீங்களா, சர்க்கரையை பொட்டலம் போடணும், அரிசியை பொட்டலம் கட்டணும், 10 10 20 20 5 5 காசு சேர்க்கணும். டீ கடை வைக்கிறீங்களா, 10 ரூபா 12 ரூபாய்க்கு ஆத்தி ஒருத்தன் வருவான், டிகாசன் கம்மின்னுவான், ஒருத்தன் சர்க்கரை கம்மியும்பா, ஒருத்தன் சர்க்கரை கூடம்பா, ஒருத்தன் காப்பி கொடுங்குவான், ஒருத்தன் சுக்கு காப்பின்னுவான், ஒருத்தன் பிளைன் டீம்பா. எவன் எதை சொன்னாங்கிறதே விளங்காது. இவ்வளோ கஷ்டத்துல நெருப்புல நின்றுகிட்டு அவன் டீ ஆட்டிக்கிட்டு இருக்கணும். இதையெல்லாம் பார்த்து ஒரு கூட்டம் என்ன செய்யுது, என்னடா பெரிய தொல்லை பிடிச்ச வியாபாரமா இருக்குதே, நைஸா சைட்ல கஞ்சா கட்டி வித்தா சரியா போகுது. ஃபாரின்ல இருந்து நாம போதை பொருளை இறக்கி விட்டோம்னு சொன்னா தப்புதான், ஹராம் தான், தெரியாமலாம் ஒண்ணு இல்ல, தௌபா செஞ்சுக்கலாம். இந்த காசுல ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துடலாம், இந்த காசுல உம்ராவுக்கு போயிட்டு வந்துடலாம், இந்த ஹராத்திலே வந்த இந்த காசுல பள்ளிவாசல் கட்டி கொடுத்துடலாம். நமக்கு வயசு இன்னைக்கு 40 ஆகுது, 10 வருஷம் கஞ்சா வித்து, அபின் வித்து, போதை பொருளை வித்து சம்பாதிக்கலாம். பிறகு 10 வருஷம் அல்லாட்ட தௌபா பண்ணிக்கலாம். நம் பாவம் எல்லாம் கரைந்து போய்விடும். இவர்கள் அல்லாஹ்வை பற்றி என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள்? ஹராமுடைய நிலையில ஒருத்தனுடைய உடலிலே அந்த பொருளாதாரம் கலந்து விட்டது என்று சொன்னால்
அவன் அல்லாஹ்வை விட்டு தூரமாகி விடுகின்றான். எங்க ஒரு போதைப் பொருள் என்பது சாதாரண ஒரு விஷயமா? போதைக்கு ஒருவன் அடிமையாகி விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு பொண்டாட்டி எது தங்கச்சி எதுன்னு தெரிய மாட்டேங்குது. அந்த போதைப் பொருளுக்கு அவன் அடிமையாகிய நிலையில பைத்தியமாக ஆகிவிடுகின்றான். போன வாரம் நீங்க இந்த பட்டூர்ல ஒருவன் போதைக்கு எல்லாம் இஸ்லாமிய சமுதாயம் போதைக்கு அடிமையான அவன் ஒரு மளிகை கடையில கலாட்டா பண்றான். அதை ஊர் மக்கள் தேடி அவனை கண்டிக்கின்றார்கள். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறான். காவல்துறை நடந்ததான் உங்களுக்கு தெரியுமே, 1 மணி நேரத்துல வெளியே வரான். ஒரு வீட்டுக்குள்ள போய் பச்சிலம் குழந்தைய வச்சு கத்திய காத்தி மிரட்டுறான். மிருகமாக மாறிவிட்டான். எதனால்? நீ வித்த போதை பொருளால். நீங்க பள்ளிவாசலுக்குள்ள ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சென்ட போட்டுக்கிட்டு துப்பி போட்டு தாடி வச்சு வெள்ளை சட்டை போட்டுட்டு அல்லாஹ் அல்லாஹ்னு தௌபா செஞ்சாக்கா அவன் பாவம் மன்னிப்பு அல்லாஹ் ஏத்துருமா. நீ வித்த கஞ்சாவில ஒரு குடும்பம் தெருவிலே நிற்கும். நீ வித்த கஞ்சாவிலே ஒருவன் வாழ்க்கை இழந்து விட்டு நிற்பாள். நீ வித்த கஞ்சாவிலே தகப்பன் செத்துக்குள்ள அனாதையாக தவிப்பான். அவன் சிறுவர் இல்லத்திலும் தாய் முதியோர் இல்லத்திலும் இருப்பா. நீங்க வெள்ளை சட்டை உட்கார்ந்துக்கிட்டு அல்லாஹ் தௌபா செஞ்சா என் பாவத்தை மன்னிச்சிருவான்னா நீ என்ன புதிய மார்க்கத்தை அல்லாவுக்கு கத்துக் கொடுக்குறியா? எவ்வளவு ஒரு டேஞ்சரான ஒரு நிலைமை தெரியுமா இது? ஹராம் என்று சொன்னால் ஹராம் விட்டு விலகணும். நல்லாதான் இருக்கும். காசு வரும், பணம் வரும், பங்களா வரும், பரிசு வரும். இதை விட ஒரு கேடுகட்ட நிலை என்ன தெரியுமா? இவர்களுக்கு இந்த சமுதாயத்துல மரியாதை வேறு. யாருக்கு? இந்த கஞ்சா விற்கிற அயோக்கியர்களுக்கு, போதை மருந்து வியாபாரம் செய்பவர்களுக்கு, இவர்களுக்கு ஒரு தெரியும். இவங்களுக்கு தெரியாமையா இருக்கும். யார் என்ன செய்கின்றார்கள் என்பது உள்ளூரில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியாதா? இந்த நாய்கள் ஒரு வீட்டு கதவை தட்டினால் அதை சொல்லி அவன் என்ன செய்யலாம்? விரட்டுவதற்குண்டான அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்துல மது குடித்தால் செருப்பால் அடிக்க வைப்பார்கள். அதுக்கு தகுதியான ஒரு செயலா இல்லை? அதை விட கேடுகட்ட செயலா இல்லையா? இவர்களுக்கு மாலைகள் என்ன, மரியாதைகள் என்ன, பவிசுகள் என்ன சமுதாயம் வழங்குதா இல்லையா? இதை செய்தால் என்னை 4 பேர் காரி துப்புவார்கள் இந்த உலகத்துல என்று இருந்தாலும் அது செய்வானா? மறுமைக்கு அஞ்சாவது வந்துட்டு போறான். அவன் தான் அல்லாவே அஞ்சலையே, மறுமைக்கு அஞ்ச போறான். நரகத்துக்கு ஏன் பயந்திருந்தா விட்டு வெளியே வந்திருப்பானே. அவர்கள் ஒரு வீட்டுக்குள்ள சென்றால் நீங்கள் மூட்டை தூக்குவீர்கள், நீங்கள் ஆட்டோ ஓட்டுவீர்கள், நீங்கள் 50 100க்குமாக கஷ்டப்படுவீர்கள். ஆனால் ஹலாலான வருமானமாக இருக்கும். உங்களுக்கு கிடைக்காத மாலை மரியாதை அவனுக்கு கிடைக்கும். இந்த சமுதாயம் தரக்கூடிய காட்சியை பார்க்கும். இவர்களை பார்க்கும்போது என்ன தோணுது தெரியுமா? காரூன் என்ன செய்யறான்? பெரிய படவப்பட்டவர்களை எல்லாம் அணைந்து கொண்டு என்னை பார், என் அழகை பார் என்று சமுதாயத்தில் பெருமை அடித்துக் கொண்டு வளம் வரக்கூடிய நேரத்திலே காரூனுக்கு வழங்கப்பட்டதை போன்று நமக்கு வரவில்லையே என்று எப்படி ஒரு முட்டாள் கூட்டம் சொல்லியதோ அந்த முட்டாள் கூட்டத்தை போல நமக்கு தோன்றுகின்றது. இவ்வளவு மார்க்கம் தடுத்த ஹராமாக்கப்பட்ட மோசடி செய்யக்கூடியவனை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மோசடி செய்தவன் மறுமை நாளையில வருவான். அவனுடைய பின்னுறுப்பிலே ஒரு குச்சி குத்தப்பட்டு அதிலே கொடி இருக்கும். நான் தான் மோசடி செய்தவன் என்று அவனுக்கு அடையாளம் விடப்பட்டிருக்கும். அவ்வளவு இழிவானவர்கள் அவர்கள். மோசடி செய்து, பித்தலாட்டம் செய்து, அயோக்கியத்தனம் செய்து ஒருவன் ஒரு பொருளாதாரத்தை சம்பாதித்தால் எந்த வகையில் அவனுக்கு கண்ணியத்தை மரியாதையை தர முடியும்? தர முடியுமா? இதை நாம் என்ன செய்யணும்? இவங்க என்ன செய்யறாங்க? மார்க்கத்தை தன் மனோ இச்சைக்கு ஆக்கிக்கிறது. அவங்க நம்பிக்கை. நீங்க பாத்தீங்கன்னா அவர்களை அவங்க 7 ஹஜ் செய்வாங்க, வருஷத்துக்கு 10 உம்ரா பண்ணுவாங்க,
எல்லா அமல்களையும் செய்வார்கள். தௌபா செய்து ஒட்டுமொத்தமாக அந்த பொருளாதாரத்தை எல்லாம் அவர்கள் தண்டனையை அனுபவிக்காத வரையில, அந்த பொருளாதாரத்தை எல்லாம் ஹராமான வழியில வந்த பொருளாதாரத்தை அவர்கள் அதை விட்டு முழுமையாக விலகாத வரையில இவருடைய நிலை என்பது ஒரு டேஞ்சரான ஒரு கேள்விக்குறியான ஒன்றாக இருக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொண்டு இது குறித்தான ஒரு புரிதலை நாம் சமுதாய மக்கள் மத்தியில கொண்டு போவோம். எல்லாம் சரினா அப்படின்ட்டு போயிடக்கூடாது. இது ஒரு இன்னொரு கோஷ்டி. ஆமாம் பாய், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான் பாய், அப்படி இருக்கான் இப்படி இருக்கான், நீ என்னப்பா பண்ற? நான் யாரும் வம்பு தும்புக்கும் போறது இல்லை பாய். அவரு ரொம்ப டீசென்டான ஆளுங்க. அவரு என்னையா டீசென்டான ஆளு? ரொம்ப நல்ல மனுஷங்க. என்னையா நல்ல மனுஷன்? அவர் பாட்டு கடைக்கு போவாருங்க, அவர் பாட்டுக்கு பள்ளி வாசலுக்கு போவாரு, யார் வம்பு தும்புக்கும் போக மாட்டார். இவனை இஸ்லாம் சொல்லுது, இவன் தான் அயோக்கிய பயங்குது. இவனை பார்த்து மார்க் என்ன சொல்றது தெரியுமா? இவன் தான் அயோக்கிய. ஏன் அயோக்கியம் தெரியுமா? இவனுக்கு எல்லாமே தெரியும். எல்லாமே தெரிந்து கொண்டு கூல கும்பிடு போட்டுக்கொண்டு எவன்டையாவது எதையாவது போய் சொன்னா நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ, நம்மள 4 கேள்வி கேட்டுருவானோ. மீன் பிடிக்க போனவர்களை அல்லாஹ் அழித்தான். சப்த தின வாசிகள்ல மீன் பிடிக்க போறவங்களை தடுக்காதவர்களும் சேர்த்து அழித்தான்ங்கிறது தான் குர்ஆன் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். மீன் பிடிக்க போகக்கூடியவர்கள்ட்ட யார் போய் தாவா செய்தார்களோ, அவர்களை தடுத்தார்களோ, யார் அழைப்பு பணி செய்தார்களோ அவர்களை அல்லாஹ் பாதுகாத்தான். ஈமானுடைய அம்சத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் பாடம் நடத்துகின்றார்கள். ஒருவர் நேசித்தால் அல்லாஹ்வுக்காக நேசிக்க வேண்டும், வெறுத்தால் அல்லாஹ்வுக்காக வெறுக்க வேண்டும். இவர்கள் அல்லாஹ்வுக்காக வெறுக்கப்படுவதற்கான மிக தகுதி படைத்தவர்கள். 100ல ஒருத்தன் கூட இருக்கட்டும், எந்த மூலையில இருந்தாலும் சரி, அவ்வளவு வெறுப்பதற்கான அனைத்து தகுதிகளும் உடையவர்களா இல்லையா? உங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. நேசிக்கிறோமா? அல்லாஹ்வுக்காக இறைப்பணியில ஒருத்தர் இருக்காரு, தாவா செய்யறாரு, கஷ்டப்படுறாரு, நேர்மையா நிக்கிறாரு, அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன். அல்லாஹ் இந்த சகோதரனை நான் அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன், அது ஈமான். அல்லாஹ் இவன் சமுதாயத்தை நாசப்படுத்தி கொண்டிருக்கின்றான், கஞ்சா விற்கிறான், அபின் விற்கிறான், சாராய் விற்கிறான், வட்டிக்கு விடுறான், கேடுகட்ட சமுதாய செயல்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றான். உனக்காக இவன் நான் வெறுத்து விடுகின்றேன். அவன் சொந்தமாக இருக்கலாம், மாமனாக இருக்கலாம், மச்சானாக இருக்கலாம், கோடீஸ்வரனாக இருக்கலாம், அவனை நான் உனக்காக வெறுத்து விடுகின்றேன் என்று எவன் வருகின்றானோ அவன் தாங்க ஈமானுடைய அன்ற ஈமான் இருக்குனார். இல்லைங்க, நான் அந்த மாதிரிலாம் பண்றதில்ல பாய். நான் பிரியாணி கடை தான் பாய் வச்சிருக்கேன். என் சொந்தக்காரன் நீங்க சொல்ற மாதிரி அப்படிதான் இருக்கான். உறவுகளை பேணணும் இஸ்லாம் சொல்லுதே பாய். இப்பதான் மார்க்கத்தனம் கரெக்டா கொண்டு வந்து சேர்ப்பாங்க. இவர்கள் செய்யக்கூடிய கள்ளத்தனங்களுக்கு இப்ப குர்ஆன் ஹதீஸ் வேற ஆதாரம். இவங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் எப்ப ஆதாரம் வருது? கள்ளத்தனம் பண்ணணும் முடிவு பண்ணியாச்சு. இந்த கள்ளத்தனத்துக்கு எது ஆதாரம்? உறவுகளை பேண வேண்டும் என்று இஸ்லாம் சொன்னது. அதனால நான் என்ன செய்யறேன், அவங்களோட நான் அவங்கள கண்ணியப்படுத்துறேன், அவர்களோடு நான் அளவலாவி கொண்டிருக்கின்றேன், அவங்க கிட்ட பொருளாதார உதவி வாங்கி கொண்டிருக்கின்றேன். அல்லாஹ்வுடைய எதிரி, மார்க்கத்துக்கு எதிரி, மார்க்கத்துக்கு விரோதி, சமுதாயத்துக்கு விரோதி என்று தெரிந்து விட்டால் எப்படி உறவு பாராட்ட முடியும்? உறவு பாராட்ட முடியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய மகனிடத்துல பேசுகின்றார்கள். அவர் பேர் அப்துர் ரஹ்மான். அத்தாவும் மகனும் பேசுகிறாங்க. அப்துர் ரஹ்மான் சொல்றாரு, தந்தையே, இந்த போர்க்களத்துல என்னுடைய வாளுக்கு முன்னால் உங்களுடைய தலை வந்தது. உங்கள் மீது நான் இருந்த முகபத்தின் காரணத்தினால் உங்களை வெட்டாமல் விட்டு விட்டேன் என்று சொல்றார். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, நல்வாய்ப்பாக நீ என்னுடைய வாளுக்கு முன்னாடி வந்திருந்தா கத்தம் உன்னை நான் போட்டிருப்பேன்ற, முகபத்தினா வைக்க மாட்டேன். என்னுடைய மகள் பாத்திமா திருடினா கூட கையை வெட்டுவேன். இது அல்லாஹ்வுடைய தூதர்.
என் வாளுக்கு முன்னாடி நீ வந்தா அவன் தலையை எடுப்ப. இது அபூபக்கர். நாம இன்னைக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம்? மகள் சிறந்த உறவு, ஈரக்குல துண்டுன்னு சொன்னாங்க பாத்திமா அவர்களை பார்த்து. மார்க்கத்துக்கு விரோதி, மார்க்கத்துக்கு எதிரி, சமுதாய துரோகி, சமுதாய விரோதி என்று சொன்னால் அல்லாவுக்காக நேசிப்ப, அல்லாவுக்காக பகைப்பே. உங்களை வெட்ட சொல்லல, உரையை கேட்டோன்னு அந்த மாதிரி டைப்ல நம்ம நாட்டுல என்ன சட்டம் ஒழுங்கு இருக்குதோ அந்த சட்ட ஒழுங்கின் அடிப்படையில என்னமோ அதை நாம என்ன செஞ்சுக்கணும், இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியதை ஒழிய அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருந்துச்சு, அதை செய்ய தயாரானார்கள். நமக்கு இந்த நாட்டில என்ன சட்டம் ஒழுங்கு இருக்கின்றதோ அதன் அடிப்படையில நாம் என்ன செய்யணும், அந்த உறவுகளை நேசிப்பதிலும் பகைப்பதிலும் ஒரு சரியான ஒரு நிலைப்பாட்டை நாம் எடுக்க வேண்டும். இதையெல்லாம் விட்டுட்டு எனக்கு என் அறிவு இப்படி சொல்லுது, என் மனசு கேட்கல அப்படின்னா முஸ்லீம்ட வட்டத்துக்குள்ள இருக்க முடியாது. முஸ்லீம்ன்றதுக்கு இலக்கணம் சொல்லிட்டோம்லங்க, அறிவு மனசு இதெல்லாம் எடுத்து ஓரம் தூக்கி வச்சுட்டு